ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காரைக்குடி செட்டிநாடுனாவே அதோட அடையாளமாக பார்த்திங்கன்னா அங்கே இருக்க பாரம்பரிய வீடுகள் தான். அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடு ஏஆர் வீடு கர்நாடகாத்தானில் இருக்குது. இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கனால பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற சீரீஸில் நம்ம பார்க்கலாம். இந்த ஏஆர் வீடோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஆனா ரூனா இல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடு 280 வருஷம் பழமையான வீடு. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 வரண்டா இருக்கும், 6 உட்டன் பில்லர்ஸ் இருக்கும். அது எல்லாமே பர்மா தேக்கால ஆனது. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா முகப்பு வில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சிங்கிள் ட்ரீல ஆனது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 55 ரூம் இருக்குது. இந்த வீடை பார்த்திங்கன்னா 4 செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது தெற்கு கட்டு, நடுக்கட்டு, வடக்கு கட்டு, சிகப்பு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு. கர்நாடகாத்தானில் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது. ஆனால் இந்த வீட்டில் மட்டும்தான் 4 கட்டுகள் வச்சு வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஓனர் பார்த்திங்கன்னா அருணாச்சலம் செட்டியார். ஸோ அவரோட ஃபோட்டோ வந்து நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பேன். ஸோ இந்த அருணாச்சலம் செட்டியார் பார்த்திங்கன்னா அவர் வந்து தஞ்சாவூரில் சிலத்தூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் இருக்குது, அங்கே வந்து ஜமீன்தாராக இவர் வந்து வாழ்ந்தார். ஸோ இந்த வீட்டோட ஸ்ட்ரீட் நேமும் வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ஸ்ட்ரீட் அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸு, டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் எடுக்கிறது, அந்த எல்லாமே வந்து இங்கே பெர்மிஷன் கொடுக்குறாங்க அதுக்கு. ஸோ அதுக்கு சில பேமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ விருப்பம் இருக்கவங்க பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா சிகப்பு கட்டு அப்படின்னு சொல்கிற ஏரியா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறையா அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்விட்ச் போர்டு, பழைய ஸ்விட்ச் போர்டு, அப்புறம் அவங்க யூஸ் பண்ண டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அடுப்பு, டிவி, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. இந்த வீட்டோட மேல் ஃப்ளோரில் தான் வந்து ஜமீன் ரூம் எல்லாமே இருக்கும். ராஜா ரவிவர்மா பெயிண்டிங்ஸ் வந்து அருணாச்சல செட்டியாருக்கு வந்து ரொம்ப பிரியம் இருக்கிறனால அவரோட அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து மேல் தளத்தில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நாங்கள் போகிற டைமில் அதெல்லாம் இல்லை, ஏன்னா வந்து இங்கே வந்து பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கனால அதெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருந்தாங்க. சில பொருட்கள் மட்டும்தான் வச்சுருந்தாங்க மேலே. இந்த வீட்டோட செகண்ட் பார்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீட்டோட மெயின் டோர் பற்றி ஒரு தனி குட்டி ஸ்டோரியே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருமே பாருங்கள். தேங்க்யூ.